வீடியோ பார்க்க வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஸோ 2024 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் ஆகுதே தவிர நம்மளோட லைஃப்பில் எதுவும் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கடமைகளை தவறாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கையோட ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன நட்ராஜ் பென்சில் என் கையில் இருக்கு இல்லையா, இந்த பென்சிலை வச்சு ஒரு அவுட்லைன் ட்ராயிங்க்கு நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த பென்சில் வச்சு நம்ம வந்து சின்ன வயசில் நிறையா எழுதியிருப்போம், நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸோ இந்த பென்சில் வச்சு இப்போ நம்ம ஷேடிங் பண்ணி பார்க்க போகிற ஒரு ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யாராவது புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் டியூட்டோரியல் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதை தவறாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நட்ராஜ் பென்சில், எதுவும் ரொம்ப பழசு, அப்புறம் வந்து ஒரு பெரிய பிளெண்டிங் ஸ்டெப், ஒரு சின்ன பிளெண்டிங் ஸ்டெப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாயிடுச்சுன்னு அடிக்கிறதுக்கு எரேசர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பென்சில் எடுத்துக்கிட்டேன், நல்லா ஷார்ப்பாக சீவிட்டேன். நம்ம நட்ராஜ் பென்சிலை எடுத்துகிட்டு நம்ம வந்து முடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம ஒரு ட்ராயிங்கை மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த நட்ராஜ் பென்சிலை வச்சு நான் முடி வரைகிறேங்கிறப்போ நான் இது அப்சரா பென்சில் கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதாவது அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. இந்த பென்சில் யூஸ் பண்ணி நான் முடி வரைகிறப்போவும் நல்லா இருந்துச்சு, சாஃப்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த முடியோட எஃபெக்ட் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து நான் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேஸ் லேயர் கொடுத்து முடிச்சுட்டு இதே பென்சில் வச்சு அது வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த முடியோட லைன்ஸ்லாம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக டார்க்னஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்காக நம்ம வந்து ஷேடிங் பண்ணுறோம். ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து அந்த முடியை வந்து ஷேட் பண்ணலையா, அது வந்து எனக்கு அந்த டஸ்ட் இருந்ததால் ஃபேஸோட ஷேடிங் கொஞ்சம் லைட்டாக கிடைக்கணுங்கிறதால நான் அப்படியே அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக இருக்கக்கூடிய நம்ம நட்ராஜ் பென்சில் இருக்கார் இல்லையா, அவரை எடுத்து அந்த மூஞ்சி அப்புறம் அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட லைன்ஸ், மூக்கோட லைன்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கெலாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷேடிங் வந்து நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ பேஸ் லேயர் வந்து ஹெச்பி ஷேடிங்கில் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த பிளெண்டிங் ஸ்டம்பை யூஸ் பண்ணுறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதோட டஸ்ட் ஒட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் லேயர் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நட்ராஜ் பென்சிலை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கக்கூடிய ஷேடிங் இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பென்சிலை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஷேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசிக்காக நம்ம கற்றுக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த நட்ராஜ் பென்சில் கூட நீங்கள் வச்சு கற்றுக்கலாம். அவுட்லைன் போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும், நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேடிங்க்கு கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்சரா பென்சில் கூட கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைனாலும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது நினச்சிங்க, உங்கள்கிட்ட பென்சில் வாங்குறதுக்கு காசு இல்லை, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எழுதுறதுக்கான நட்ராஜ் பென்சில் அப்படின்னு ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேடிங்லாம் பண்ணலாம், நல்லாவே ஒர்க் ஆகுது. அதோட இதில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் தான். நம்ம ஒரு மெக்கானிக்கல் பென்சில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து ஓரளவுக்கு இதில் கிடைக்குது. நம்ம வந்து இதை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நான் இந்த அண்ணனோட ட்ராயிங்கை முடிச்சுட்டு அவங்களோட குழந்தையோட ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சிலோடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இந்த பென்சிலோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அப்சரா பென்சில் மாதிரியே டக்குன்னு போகுது. இப்போ நம்ம ஷேடிங் பென்சில்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஷார்ப்னஸ் அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஸோ இந்த மாதிரி பென்சில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடிக்கடி சீவ வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ட்ராயிங்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு பென்சிலில் பாதி கூட காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த மாதிரி ஷேடிங்லாம் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்காது ஷேடிங் பென்சில்லாம் வாங்கணுங்கிற அளவுக்கு. ஸோ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட ஷேடிங் பென்சில்லாம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் அப்சரா பென்சிலும் அப்புறம் இந்த நட்ராஜ் பென்சிலும் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் பென்சில் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு ஓரளவுக்காவது கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஷேடிங் பென்சில் வாங்கியும் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ட்ராயிங் நான் வரையணும் ஆசைப்படுறீங்க, ஷேடிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நட்ராஜ் பென்சிலும் அப்சரா பென்சிலுமே யூஸ் பண்ணுங்கள் ஷேடிங்க்கு. அதுவே நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி பழகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நட்ராஜ் பென்சிலை யூஸ் பண்ணி நான் வரைஞ்ச இந்த ட்ராயிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதோட ஷேடிங் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஷேடிங் பென்சில் கூட இப்போ ஒரு ஆர்ட்லைன் பென்சில் கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ஒரு 2B பென்சில் ரேஞ்சுக்கு வந்து இதோட ஷேடிங்கோட டார்க்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லாவே ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். இந்த நட்ராஜ் பென்சிலை யூஸ் பண்ணி நான் வரைஞ்ச இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் டியூட்டோரியல் வீடியோஸ் மேலும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.